டிடிவி தினகரன் கட்சிக்கு வாக்களித்த அஜித். உண்மை நிலவரம் இதுதான். வழக்கம் போலவே இந்த முறையும் தனது ஜனநாயக கடமையை முதல் ஆளாக வந்து செய்துவிட்டு போனார் அஜித். ஆனால் அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை அறிந்து கொள்ள அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சி தலைவர்களும் ஆர்வமாக உள்ளனர். அஜித் காலை 7 மணிக்கு தனது மனைவி ஷாலினியுடன் திருவான்மையூரில் உள்ள பள்ளியில் வாக்களித்தனர். அஜித்தின் தொகுதி தென் சென்னைக்கு உட்பட்டது. தென் சென்னை மக்களவை தேர்தலில் திமுக வேட்பாளராக தமிழச்சி தங்கப்பாண்டியனும், அதிமுக வேட்பாளராக அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனும், அமமுக வேட்பாளராக இசக்கி சுப்பையாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இவர்கள் அஜித் யாருக்கு வாக்களித்திருப்பார் என்கிற பட்டிமன்றமே நடந்து வருகிறது. அஜித்திற்கு எப்பொழுதுமே ஜெயலலிதா மீது பெரிய மரியாதை, அன்பு உண்டு. அதே போல ஜெயலலிதாவும் அஜித் மீது பெரிய பாசம் வைத்திருந்தார். அஜித்தின் திருமணத்திற்கு சென்ற ஜெயலலிதா அன்றைய நாளில் பெரும் பகுதியை அங்கே சந்தோஷமாக இருந்து கவனித்தார். இதனால் கிட்டத்தட்ட அஜித்தும் அதிமுக வேட்பாளர் என்கிற தகவலும் வெளியானது. ஆனால் இது குறித்து அஜித் வெளிப்படையாக பேசியதில்லை. 2010ஆம் ஆண்டு கலைஞருக்கு பாராட்டு விழா நடந்தபோது அஜித் எங்களை விருப்பமில்லாமல் விழாக்களுக்கு வர சொல்லி மிரட்டுகிறார்கள் ஐயா என மேடையிலேயே போட்டுடைத்தார். அது கருணாநிதி தரப்பை பொதுப்படைய செய்தது. திமுகவினர் அஜித் மீது பேரதிர்ச்சிக்கு ஆளாகினர். அப்போது முதல் அஜித் திமுகவுக்கு எதிரானவர் என சித்தரிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது ஜெயலலிதா உயிருடன் இல்லை. கருணாநிதியும் காலமாகிவிட்டார். அதிமுக அமமுக என இரண்டாக உடைந்து களம் இறங்குகிறது. களத்தில் சினிமாவை சேர்த்த கமல், சீமான் ஆகியோரும் குதித்துள்ளனர். தேர்தலுக்கு முன் சீமான், கமலை தவிர அத்தனை கட்சிகளும் அஜித் தங்கள் பக்கமே என காட்டிக்கொள்ள ஆர்வம் காட்டின. கடந்த சில நாட்களுக்கு முன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிடிவி தினகரனிடம் ஒரு தொண்டர் தனது குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கேட்டுக்கொண்ட போது அஜித் என பெயர் சூட்டி தன் கட்சிக்கு ஆதரவு திரட்ட எண்ணினார். அஜித் ரசிகர்களின் லட்சக்கணக்கான வாக்குகள் அடங்கிய அந்த அஜித் ஓட்டு தங்களைத்தான் வந்து சேரும் என்ற கனவில் இருந்தது அதிமுக. அதனை விஸ்வாசம் படம் வெளியாகும் போது அமைச்சர்கள் அஜித் தங்கள் வீட்டு பிள்ளை என காட்டிக்கொண்டனர். விஸ்வாசம் படத்தின் சக்சஸ்க்காக ஆளுங்கட்சி நிறைய உதவிகளை அஜித்திற்கு செஞ்சு கொடுத்ததா ரஜினியும், கலாநிதியும், ஸ்டாலினும், உதயநிதியும் நம்பினார்கள். விஸ்வாசம் பரபரப்பு சமயத்தில் அஜித்தை தங்கள் கட்சி பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் போட்டார். தமிழிசை உடனே சூடாக பதில் தந்த அஜித் அந்த ஆஃபரை மறுத்தார். விஸ்வாசம் பேட்டை எதிர்ப்பும் திமுக குடும்பத்தில் இருக்கும் கலாநிதி மாறன் மீது அஜித்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரஜினி மீது உள்ள பற்று கமல்ஹாசன் மீது அஜித்திற்கு இருந்ததே இல்லை. கமலையை இப்படி மதிப்பவர் சீமானை சிந்தித்தும் பார்க்க மாட்டார். ஆக தனது வாக்கை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு செலுத்தினாரா, அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு வாக்களித்தாரா, அல்லது குழந்தைக்கு தனது பெயரை சூட்டி விஸ்வாசத்தை வெளிப்படுத்திய டிடிவி தினகரன் வேட்பாளரான இசக்கி சுப்பையாவுக்கு தனது ஓட்டை பதிவிட்டாரா, இல்லை சீமானுக்கோ கமல் கட்சி வேட்பாளருக்கோ வாக்களித்தாரா, இல்லை அவரது சாய்ஸ் நோட்டாவுக்கா என்பது அஜித் வெளியில் சொல்லாமல் யாருக்கு வாக்களித்தார் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. தல அஜித் யாருக்காக ஓட்டளித்திருப்பார் என்ற உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.